அதிலே எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஈடுபட்டிருக்கின்றோமா? நன்மைகளை நோக்கி விரைந்திருக்கின்றோமா அல்லது நன்மைகளிலே அசட்டையாக இருந்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணமே நம்முடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கபரு வாழ்வே நம்முடைய மறுமையை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய அந்த உயிர் பிரிகின்ற தருணம் செம்மையான முறையிலே மரியாதையான முறையில் அமைய வேண்டுமையானால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழுகின்ற காலகட்டத்தை நாம் சிறப்பான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாணவர்கள் இப்படி பறித்து செல்றாங்களே, உயிரை எடுத்து செல்றாங்களே, நல்ல மனிதராக இருக்கட்டும் தீய மனிதராக இருக்கட்டும், அந்த உயிரை பறித்து செல்வதனால்தான் அதை தான் இந்த உடல் இங்கிருந்து அந்த கண்ணை தான் பார்க்குது. மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், அவர்களுடைய பார்வை அப்படியே நிலை குத்தி இருக்கும். நிலை குத்திருப்பதற்கு காரணம் என்ன? அந்த உயிரை பறித்து செல்லுகின்ற பொழுது அது அப்படியே பார்த்திருக்கும். பார்வை அப்படியே நின்றுடுச்சு. பார்த்த பார்வை அப்படியே நின்னதுனாலதான் அப்படியே பார்வை அப்படியே நிலை குத்தியே இருக்கு. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள், இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர். உயிரை பறிக்கப்பட்டவுடன் அந்த உயிரையே இவருடைய பார்வை அப்படியே பின்தொடர்ந்தது. அதனால்தான் அந்த பார்வை அப்படியே நிலை குத்தி இருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், சிந்தித்து பாருங்கள். இது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உயிர் பிரிகின்ற தருணம் நல்ல மனிதருக்கும் கெட்ட மனிதருக்கும் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு பட்டியலை எடுக்கின்றான். அது என்ன பட்டியல்? இந்த உலகத்தில் வாழுகிற சமயத்தில் இறைவன் கொடுத்த காலத்தை சிறப்பான முறையிலே அமைத்துக் கொள்ளாமல், இறைவனுடைய நல் வழியிலே அமைத்துக் கொள்ளாமல், தீமைகளிலே மூழ்கி இறைவனுடைய நன்மை விட்டு பாராமுகமானவர்கள் அந்த உயிர் பறிக்கப்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் புலம்புவார்கள். அந்த புலம்பல்களை அல்லாஹ் ஒவ்வொன்றாக குர்ஆனில் பட்டியலிடுகின்றான். ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் கால அவர் சொல்வார், ரப்பிர்ஜூனி, இறைவா என்னை திருப்ப அனுப்பிவிடு, என்னை இந்த உலகத்திலே வாழவை, லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் இந்த உலகத்திலே செய்யாம விட்ட நல்லமல்களை எல்லாம் செய்து விடுகிறேன், இப்போது என்னை விட்டுவிடு, சிறிது காலம் அவகாசம் தா என்று அந்த மனிதன் மரணத்தை கண்கூடாக பார்த்தவுடன் புலம்புவான். கல்லா, அவ்வாறு இறைவனிடத்திலிருந்து சொல்லப்படும், அதெல்லாம் முடியாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது நீ சொல்ற வெறும் வாய் வார்த்தை. உலகத்துல நீ வாழ்ந்த சமயத்திலேயே, உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்திலேயே நீ மரணிக்க கூடியவன் தான், மரணத்தை சந்திக்க கூடியவன் தான். இந்த உலகத்திலே நீ தீமை செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை சந்திப்பா என்பதை எல்லாம் உனக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன் தான். அப்போதெல்லாம் படிப்பினை பெறாத நீ மரணத்தை கண்கூடாக பார்த்தவுடன் படிப்பினை பெறுகிறாய். இதற்கு என்னிடத்திலே மதிப்பு கிடையாது, உன்னை திருப்ப அனுப்ப முடியாது என்று அல்லாஹ்விடத்திலிருந்து பதில் சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் நெருங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் வழங்கிய உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் இறைவனுடைய பாதையிலே தாராளமாக செலவழியுங்கள். ஃபயகூல், மரணம் வந்து விடுச்சுன்னா அந்த ஆத்மா எப்படியெல்லாம் பரிதவிக்கும் தெரியுமா? ரப்பி, இறைவா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், சிறிது காலம் எனக்கு அவகாசம் தரக்கூடாதா? சிறிது காலம், ஒரு கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தாயே. ஃபஸத்தக வகும் மின சாலிஹீன், நான் தர்மங்களை செஞ்சு நல்ல அறங்களை செஞ்சு நான் நல்லவனா ஆயிடுறேனே, கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் தாயே என்று அந்த ஆத்மா புலம்பும். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. இந்த உலகத்திலே இறைவன் அறிவுறுத்தி விட்டான், நீ மரணிக்க கூடியவன் தான், உன்னுடைய மரணம் எப்போது வரும் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை எங்கே மரணிப்பாய் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த நிலையிலே மரணிப்பாய், எப்படிப்பட்ட கோரமான மரணத்தை சந்திப்பாயா அல்லது நிம்மதியான மரணத்தை சந்திப்பாயா, எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் உனக்கு உலகத்திலே சொல்லியிருந்தனே, உலகத்திலே எச்சரிக்கை செய்திருந்தனே, அப்போதெல்லாம் விட்டுவிட்டு மரணத்தை கண்கூடாக பார்த்தவுடன், மரணித்தவுடன், உயிரை கைப்பற்றியவுடன் இப்போது வந்து புலம்புகிறாயா? ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய தவணை வந்து விட்டால் சிறிது காலம் பிற்படுத்தவும் படாது, சிறிது காலம் முற்படுத்தவும் படாது. கரெக்ட் நேரத்தில் அப்படியே அல்லாஹ் உயிரை படிச்சிடுவான். எவ்வளவு அழுது புலம்புனாலும் சரி, கொஞ்ச கால அவகாசம் தாயல்லாம், ஒரு 5 நிமிடம் தாயல்லாம், ஒரு நிமிடம் தாயல்ல, எந்த ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது கூட இறைவன் தாமதிக்க மாட்டான்.
அப்படிப்பட்ட ஒரு தருணம் நமக்கு வரும். அதனால இந்த மரணம் நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் இறைவனுடைய பாதையில அதிகமான நன்மைகளை செய்யணும், நன்மையான காரியங்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யா ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத் கால இன்னி துபுத்துலான். இறைவா, நான் இப்போது மன்னிப்பு தேடுறேன் என்று உயிரை கைப்பற்றும் பொழுது ஒருத்தன் அழுது புலம்புறானே, அவனுக்கு தௌபாவே கிடையாது. மரணத்தை பார்த்த உடனே உயிரை கைப்பற்றுகிற அந்த சக்கராத்த ஹாலில் ஒரு மனுஷன் புலம்புவான், இன்னி துபுத்துலான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் இப்போது உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று புலம்புவான். இருந்தாலும் அவனுக்கு அப்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்? உலகத்திலே அவனுக்கு இது குறித்து சொல்லப்பட்டு விட்டது, உலகத்திலே அவனுக்கு இது குறித்து எச்சரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பாராமுகமாக இருந்தது இவனுடைய தவறு. நேரங்களை கொடுத்திருந்தோம். இறைவன் சொல்லுகிறான் இன்னொரு வசனத்திலே, ஒரு மனிதன் படிப்பினை பெறுகின்ற காலம் அவகாசம் அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை விட்டு மனிதன் அலட்சியமாக இருக்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதனும் நஷ்டத்துல தான் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர். யார் நம்பிக்கை கொண்டு நன்மைகளை அதிகமாக செய்து உண்மையையும் பொறுமையையும் ஒருவருக்கொரு உபதேசித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர எல்லா மனுஷனும் நஷ்டத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய காலத்தை நஷ்டத்துக்குள்ளாமாக்காம நன்மையான முறையில கழிக்கணும். நன்மையான முறையிலே இறைவன் சொன்ன ஃபர்லான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளிலே கழித்து நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொண்டால்தான் மரண தருவாயில, உயிரை கைப்பற்றுகிற தருவாயில இப்படிப்பட்ட ஒரு வேதனையோ இப்படிப்பட்ட ஒரு புலம்பலோ நமக்கு ஏற்பட்டு விடாது. அதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், ஐயுல் முஃமினீன அஃதல் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே மூமின்களில் மிகச் சிறந்தவர் யார்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்ஸனுஹும் ஹுல்கா, மூமின்களில் ஆகச் சிறந்தவர் யார் தெரியுமா? அவர்களில் யார் நற்குணத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் இறை நம்பிக்கையாளர்களிலே மிகச் சிறந்தவர். திரும்ப அவர் கேட்கிறார், ஐயுல் முஃமினீன அக்கியஸ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே மூமின்களே மிக புத்திசாலி, புத்தி கூர்மை உள்ள மனிதன் யார் அல்லாஹுடைய தூதரே? அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ஸருஹும் லில் மௌத்தி திக்ரா, யார் அதிகமாக மரணத்தை நினைவு கூர்ந்து ஃபஹ்ஸனுஹும் இஸ்திஅதாதா கப்ல அன் யுனஸ்ஸல பிஹி, அந்த மரணம் தனக்கு வருவதற்கு முன்னால் அதற்குண்டான தயாரிப்புகளை எடுத்துக் கொள்ளுகிறாரோ அவர்தான் மூமின்களிலேயே புத்தி கூர்மை உள்ளவர். புத்திசாலி யாரு? மரணம் உனக்கு நிச்சயம்னு சொல்லப்பட்டாச்சு, மரணம் வந்தே தீரும் என்று சொல்லப்பட்டாச்சு, எப்போது வரும் என்பது உனக்கு சொல்லப்படவில்லை. அதனால் நீ இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்காக தயாராக இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பை எடுத்துக்கொள்பவன் தான் மூமின்களிலேயே அதிபுத்திசாலி, மூமின்களிலேயே புத்தி கூர்மை உள்ள ஒரு மனிதன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நாம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அறிவாளினாலும் பெயர் எடுத்துடலாம், எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு பேர் எடுத்துடலாம். ஆனா அல்லாஹுடைய பார்வையில புத்திசாலின்னா அப்ப நாம எப்படி பேர் எடுக்கணும்? அல்லாஹ்விடத்துல புத்திசாலியாக நாம் ஆக வேண்டுமே. ஆனால் நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கைக்கு உண்டான தயாரிப்பு எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? அதற்கு என்ன தயாரிப்பு? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை சேமித்து வைத்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்லுகிறானே, சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிபவனாக இருக்கின்றான். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து விட்டு இருக்கிறார்களே அது மாதிரி நீங்க ஆயிடாதீங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஏட்டில் நன்மை பட்டியல் அதிகமாக இருக்கிறதா, தீமை பட்டியல் அதிகமாக இருக்கிறதா? உங்களுக்கு தெரியாது. அதனால் நன்மையை நோக்கி நீங்கள் அதிகமாக விரையுங்கள் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் மறந்துட்டு செயல்படுவாங்களே, இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் கழிக்காமல், இறைவனுடைய திக்ர் இல்லாமல், இறைவனை மறந்துவிட்டு இறைவனுடைய அச்சம் இல்லாமல் இந்த உலகத்திலே